வணக்கம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் திருநாளுங்க. இந்த திருநாள் அன்னைக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ உருவான வரலாறு நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் 15ஆம் நூற்றாண்டுல நடந்ததுன்னு நான் படிச்சேங்க. ஒரு ஜெர்மானிய ஃபாதரியார் சாலை ஓரமா நடந்துட்டு வந்தாருங்களாம். அந்த பாதிரியார் சாலை ஓரமா நடந்துட்டு வந்துட்டு இருந்த நேரத்துல சின்ன சின்ன ஓக்கு மரங்களை அந்த சாலை ஓரமா பார்த்தாருங்களாம். திடீர்னு அந்த ஓக்கு மரங்களுக்கு நடுவுல அந்த ஃபிர் மரம்னு இருக்கு, கிறிஸ்மஸ் ஃபிர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மரங்களுக்கு மேல அந்த பனி அப்படியே படர்ந்து அவர் கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சான். திடீர்னு ஏசுநாதரே அங்க பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சான். அதை நெருங்கி போய் பார்த்தாருங்களாம். அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவர் மனசு நிறைஞ்சு போய் அதை பார்க்கவே தேவனே நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்ட்டு அவர் அதில் சொல்லியிருக்கிறாருங்க. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 15 நாட்களே இருந்துச்சு. அவர் ஆட்களை கொண்டு அந்த ஓக்கு மரங்களையும் அந்த ஃபிர் மரங்களையும் கட் பண்ணி அவர் தேவாலயத்துக்கு எடுத்துட்டு போனாருங்களாம். இந்த மரங்கள் எப்படி இருக்கும்னா கோன் ஷேப்ல இருக்கோங்க. அதே மாதிரி அதோடைய இலைகள் ஊசி மாதிரி இருக்கும். இந்த மரங்கள் அந்த தேவாலயத்துல வச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன அழகு பொருட்கள் வச்சு அதை அலங்காரப்படுத்தினாருங்களாம். அது ரொம்ப அழகா இருந்துச்சுங்களா. அந்த கிறிஸ்மஸ் நெருங்க நெருங்க இதை பார்க்க நிறைய மக்களும் குழந்தைகளும் வந்தாங்களாம். பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் ஒரு குதூகலமா, அவங்கள ஏசுநாதரே பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுங்களா. மனம் நிறைஞ்சு இருந்துச்சான், சந்தோஷம் இருந்துச்சான். இந்த மரங்கள்ல எதெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் உத்து உத்து பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். இந்த சந்தோஷம் எல்லார் வீட்லயும் வரணும்ட்டு அவங்கவுங்க வீட்டுல இந்த மரங்களை வளர்க்க ஆரம்பிச்சாங்களாம். 16ஆம் நூற்றாண்டு எல்லா நாடுகளும் இந்த மரங்களை தேவாலயத்துக்கு முன்னாடியோ வீட்டுக்கு முன்னாடியோ வச்சு அலங்காரப்படுத்தி கிறிஸ்மஸுக்கு 20 நாள் 1 மாதம் முன்னாடியே அலங்காரம் பண்ணி ரொம்ப ரசித்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவாங்களாம். இந்த கிறிஸ்மஸ் திருநாள் அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை இல்லாதப்பட்டவர்களுக்கு நமக்கு செஞ்சோன்னா அந்த இயேசுநாதருக்கே செஞ்ச மாதிரிங்க. இறைவன் எப்பவுமே ஏழையின் சிரிப்பில் தான் காண முடியுங்க. எல்லாருக்கும் சந்தியா ராதாகிருஷ்ணனுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மெரி கிறிஸ்மஸ்.